ஏன் ராஜா எனக்காக நீ இவ்வளோ தியாகம் பண்ற? நிஜமாலுமே எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா? இல்லை உங்க அம்மா தான் அந்த மாதிரி சொல்றாங்களா? ஏன்டா என்கிட்ட இந்த விஷயத்த நீ மறைச்ச? எனக்காக தான் நீ இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்றியா? நீ அதை நீ என்கிட்டயே சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு பேசாம போயிருப்பேன்ல. இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணி என்னைய பெரிய பாவியாக்கிட்டியடா. நான் அப்பவே நினைச்சேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி. எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையா அப்படின்னு உன்கிட்ட நான் கேட்பேனே. அப்பெல்லாம் இருந்தோம், உனக்கு ஞாபகம் இல்லைடி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி என்னை சமாளித்தேன். அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். உன்னை நம்பினேன்ல. நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நான் சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு நீ உன் சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டியேடா. ஏன்? எதுக்காக? நானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆனால் நான் அதுக்கு எந்த தகுதியுமே இல்லையே. என்கிட்ட பணம் இல்லை, நகை இல்லை, பத்தாத குறைக்கு உன் ஒய்ஃபாக கூட என்னால் நடந்துக்க முடியாதுடா. எவ்வளோ நாள் உன்னோட கலரை வச்செல்லாம் நான் திட்டியிருக்கேன். கருவாப்பையிலே அவனே இவனேன்லாம். அப்பெல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டாலும் எனக்காக நீ அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு என்னை சமாதானப்படுத்த வருவியடா. ஏன்? எதுக்காக நீ எனக்காக இவ்வளவோ பண்ற? உனக்கு என்னன்னா அவ்வளோ பிடிக்குமா? இந்த காலத்துல எந்த ஒரு ஆம்பளையும் இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. தான் பொண்டாட்டியா வந்துட்டா அவளை அடிமைப்படுத்தணும், தன்னோட ஆசைக்கு பொண்டாட்டி இணங்கணும் அப்படின்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா நீ அந்த மாதிரி இருந்தா நான் இறந்துருவேன்னு தெரிஞ்சு என் கூட அந்த மாதிரிலாம் இருக்காம நீ எப்படி உன்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்காக இருக்க? உன்னைய நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் வலிக்குது ராஜா. உலகத்துல உன்னைய மாதிரி புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்னோட சந்தோஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு இந்த பொண்டாட்டின்ற பதவி வேண்டாண்டா. நீ வேற யாரையாவது நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டியோட இருக்கணும்டா. என்னோட ஆசையே அதுதான். ஹாய் பொண்டாட்டி. என்ன நீ அதுக்குள்ளார அந்த ஹேர் ஹோஸ்டஸ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்ட? இல்லடா, எனக்கு கசகசன்னு இருந்துச்சு, அதனால தான் மாத்திட்டேன். சரி, என்ன கருவாப்பையிலே அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்ப? இப்ப ரொம்ப சைலண்டா இருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. ஓ, புரிஞ்சு போச்சு. என்னடா இவன் என்ன ட்ரெஸ்ஸை மாத்தாம இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு தானே பாக்குற? எனக்கு தெரியும்டி உன்னைய பத்தி. அதெல்லாம் இல்லை, நீ உட்காரு. ஏன் என் பக்கத்துல உட்கார மாட்டியா? நீங்க மகாராணி, நான் ஆஃப்டர் ஆல் வேலை செய்யற வேலைக்காரன். நான் நின்னுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மகாராணிக்கு எப்பவுமே சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏண்டா என்னை எப்படி சோதிக்கிற நீ? ஜீவா. சொல்லுடா. என்னடி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற? இல்லையே, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். இப்ப என்ன, உன் பக்கத்துல நான் உட்காரணும் அவ்வளவுதானே? என் மகாராணி உத்தரவு போட்டா நான் உட்கார்ந்துருவேன். ஏண்டா, என்னன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? நீனா என் உசுறு தெரியுமா? ஆமா, ஏன் உன் கண்ணு சிவப்பா இருக்கு? அது தூசி பட்டிருக்கோம். இங்க பாரு, என்ன ஆச்சு உனக்கு? எங்க அம்மா எதுவும் திட்டுனாங்களா? ஏதோ அழுத மாதிரி இருக்க. அதெல்லாம் இல்லடா. என் ஜீவா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு கெத்தா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அழுது வடிஞ்சுக்கிட்டு எல்லாம் இருந்தா அவ என் ஜீவாவே இல்ல. போய் எங்க அம்மாவை 2 காட்டு காட்டிட்டு வருவியா? சும்மா அவங்க பேசுனதுக்கெல்லாம். ஏய், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அழுவுற? நான் என் புருஷன் மடியில கொஞ்ச நேரம் படுத்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேண்டாமா? எவ்வளவு நேரம் வேணாலும் படுத்துரு. நீ படுக்காம வேற யார் படுப்பா? இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வரலையே. என்ன கேட்ட? நானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? உன்னை தான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உன்னை தாண்டி எதுவும் பிடிக்காது. போதுமா? ஏன்? ஏன்னா தெரியல, என்னமோ போன ஜென்மத்திலையும் உன் கூட வாழ்ந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் இந்த உலகத்தையே மறந்துடுறேன் தெரியுமா? அதுவும் நீ என்னை அதட்டு வைப்பாரு. டேய் கருவாப்பையில, உன்னை கொல்ல போறேன் அப்படிலாம் நீ பேசுவல்ல, அது ஒரு நாள் முழுக்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ஏண்டா என் மேல இம்புட்டு பாசமா இருக்க? இதுவே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், என்னாச்சு? இன்னமும் ஏன் அழுதுட்டே இருக்க? எனக்கு என்னமோ உன் மடியில படுத்து அழணும் போல தோணுது. என்ன அவ்வளோ மன கஷ்டமோ? போய் நான் எங்க அம்மா ஒரு 2 அடி அடிச்சுட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, நான் ஒன்றும் சொல்லல, நீ அமைதியா படுத்துரு. ராஜா, எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லடா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரையும் தெரியாது. ஏதோ சின்ன பிள்ளையாட்டம் உன்னை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது
உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடா. இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது. கயலக்கா வாழ்க்கை சரியானதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு என்னைய தேடாம ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சுக்கடா. இப்போ செத்து போனா கூட நான் சந்தோஷமா போயிடுவேண்டா. உன் கூட வாழலைனாலும் உன்னோட நினைப்போடையே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டா. அப்பையும் நீதான் எனக்கு புருஷனா வரணும். நான் அப்போ உன்னை நல்லா சந்தோஷமா பார்த்துக்கணும். 100 வருஷம் உன் கூட சேர்ந்து வாழணும். கடவுள் எனக்கு அந்த வரத்தை தந்தா மட்டும் போதும்டா. எனக்கு உலகத்தில் காசு பணம்லாம் வேண்டாம். நீ மட்டும் எனக்கு போதும். ராஜா, ஐ லவ் யூடா. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா. என்னடி இப்ப எதுக்கு யாருமே கேட்காம பேசுற மாதிரி பேசுற? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. சரி சாப்பிடுவோம். முரளி, பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அத்தை கரெக்டா வந்துருவாங்கன்னு. எப்படி கீதா? அதெல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் வாங்கின வாசனை எல்லாம் போவோம்ல. ஓ ஆமால. முரளி போங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரி. அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஒளி வச்சிரு. ஏன் தான்? அப்புறம் பார்த்தாங்கன்னா திரும்பி ஏதாவது ஒன்று சண்டை போடுவாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் போங்க, நான் பெட்டுக்கு அந்த சைடு வச்சு மூடி வச்சுறேன். சரி கீதா. ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட விட்றாங்களா? சே, கை கெட்டினது இப்போ வாய் கெட்டாமல் போகுது. கை கெட்டினது இப்போ வாய் கெட்டாமல் போகுது. என்னாச்சுமா? இல்லை, எப்போதும் சாப்பிட வருவீங்களே, இப்போ சாப்பிட காணாமே, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். அது அத்தை எங்களுக்கு பசிக்கல. என்ன பசிக்கலையா? மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டது. இப்போ மணி என்ன ஆகுது? 9 ஆகுது. காலாகாலத்தில் சாப்பிட்டு படுத்தா தானே வேலை வெட்டிலாம் பார்க்க முடியும் நாளைக்கு. அதான் நான் எங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டேனே. உனக்கு பசிக்கலன்னா என்ன? கீதா, உனக்கு பசிக்கும்ல, வா சாப்பிடுவோம். என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வழியக்க வந்து கூப்பிட்றாங்க. கீதா, அத்தை உன்னைய தான் கூப்பிட்றேன், வா சாப்பிடுவோம். இல்லைத்தா, எனக்கு பசிக்கலை. என்னடா அது 2 பேத்துக்கும் சேர்ந்தாப்புல பசிக்கலன்னு வருது. ஐயோ, இந்த அம்மா மோப்ப வேற பிடிக்குதே. ஒருவேளை கண்டுபிடிச்சிருமோ? என்னடா ஏதோ பிரியாணி மணக்குது. பிரியாணியா? பிரியாணிலாம் யாரும் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கா? இல்லையே, இந்த ரூமுக்கு வந்தாதான் பிரியாணி மணக்குது. பக்கத்து வீட்டில் ஏதாவது அக்கா அது ஏதோ பிரியாணி செய்வாங்களோ என்னமோ. அதுவும் இந்த நைட்டு நேரத்தில். அது அவங்க இஷ்டம். எப்போ வேணாலும் சமைப்பாங்க, எப்போ வேணாலும் கொட்டுவாங்க. நம்மளுக்கு தேவையா? நீ சொல்றதும் கரெக்டு தான். மீன் குழம்பு வாசனை அடிக்கல, எனக்கு பிடிச்ச பிரியாணி வாசனை அடிக்குதோ. என்னடா திரு முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, இங்கே எதுவும் இல்லைம்மா. ஏன் என்னைக்குதா? இல்லை மீன் குழம்பு வாசம் எதுவும் அடிக்குதா இல்லையா? கீதா, என்னத்தான்? ரொம்ப முக்கியம் பாரு. இல்லத்தான், அது எப்படி பிரியாணி வாசம் மட்டும் அடிக்குதா, மீன் குழம்பு வாசம் மட்டும் அடிக்கலையா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. இல்லத்தான், அதை கேட்காம விடக்கூடாதுல்ல. இப்போ மட்டும் கேட்டேன், அப்புறம் நம்ம 2 பேரும் மாட்டணும், அவ்வளோதான். ஆத்தி, ஆமாம்ல, அதே நான் மறந்துட்டேன். மீன் குழம்பு வாசமா? அது ஒன்றும் இல்லத்த, சும்மா எனக்கு மீன் குழம்பு வாசம் அடிச்சது, அதான் உங்களுக்கும் அடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி எதுவும் வாசம் அடிக்கல, எனக்கு பிரியாணி வாசம் தான் அடிக்குது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கே எதுவுமே இல்லை. பக்கத்து வீட்டில் யாராவது சமைச்சிருப்பாங்க. எங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் வேணாம், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்காவது நான் வேலைக்கு போகணும். தாத்தா ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டே இருக்காரு. பேசாமல் படுக்க விடுறியா? சரிடா, நான் போகிறேன். உன்னை நம்பி சோற வடிக்க வேற சொல்லிட்டேன். இப்போ அந்த மனுஷன் என்னைய சாப்பிட சொல்லுவார். எல்லாம் எனக்கு தேவைதான். சரி, நீ போய் சாப்பிடு போ. கீதா, முதல்ல போய் கதவை தாப்பா போடு. சரிங்க அத்தா. ஏன் கீதா நீ இப்படி பண்ற? அப்புறம் அத்தை மீன் குழம்பு வாசம் அடிக்கல, எனக்கு பிரியாணி வாசம் தான் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பொசுக்குன்னு என் பிரியாணி வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது பிரியாணிக்கு? நான் திருத்தவே முடியாது. சின்ன பிள்ளைல நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி போய் வந்துட்டேன். ஏன் அத்தா,
நான் சின்ன பிள்ளையில என்னென்ன சேட்டை பண்ணுவேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, பெரிய டம்ளர் ஒன்று வச்சிருப்பியே, ஆமா. அந்த டம்ளர்ல தான் குடிப்பேன். அந்த டம்ளர்ல யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு அடம் பிடிப்பேன். ஆமா ஆமா, நீங்க வேணுக்குனே வந்து அந்த டம்ளர் தான் குடிப்பேன்னு வந்து நிப்பீங்க. அப்புறம் மேக்கப் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கும் போட்டு விட்றேன் நிப்பில்ல. ஆமா, நீங்க தான் ஐப்ரோலாம் போட்டுக்க மாட்டீங்களே. பின்ன நான் பையன் இல்லை, நான் எப்படி ஐப்ரோ பென்சில்லாம் போடுறது? சும்மா விளையாட்டுக்கு. வேற யாரும் கிடைக்கல அன்னைக்கு, அதனால தான் உங்ககிட்ட போடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தான் அப்போவே எனக்கு நிறைய புருவம் இருந்துச்சு, அதுக்கு மேலே எதுக்கு ஐப்ரோ போடணும்னு சொன்னேன்? மேக்கப்னாலே ஐப்ரோ பென்சில் எல்லாம் போட்டு தானே ஆகணும். அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிறேன், நீங்க ஐப்ரோ பென்சில் மட்டும் போட மாட்டேன்ட்டீங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாண்டது எவ்வளோ ஜாலியா இருந்தது. ஏங்கீதா, அப்பெல்லாம் என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காம எப்போ நீங்கள் வருவீங்க, விளையாடுறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு நினச்சி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய சண்டை வந்துச்சுல்ல, ஆமா. அப்போ கூட நீங்கள் எனக்கு இல்லை கீதா, நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை பரவாயில்ல அத்தா, அப்போ நீங்களும் என்னை விட 2 வயசு தான் பெரிய பையன். அப்படின்னு பார்த்தா நீங்களும் சின்ன பையன் தானே. அப்போ வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் அப்போ ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்காக வந்து எதுவுமே பேசலை, அதனால உங்கள் மேலே கோவமாயிட்டேன். ஆனால் அது இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக வருது. ஏங்கீதா, என் மேலே உனக்கு கோவம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் சின்ன வயசு கோவம். இப்பெல்லாம் உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லத்தா. அதுவும் அத்தை தானே பண்ணாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் பயந்துட்டு நீங்க ஓரமா தான் நின்றுட்டு இருந்தீங்க. அதனால அதுல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதையும் தாண்டி இப்ப எவ்வளவு பிரச்சனையில அத்தை சண்டை போடும் போதெல்லாம் எனக்காக நீங்க நின்றுருக்கீங்க. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு ஆறுது, சாப்பிடுவோமா? சரிங்கத்தா. அப்ப நீ எந்த தப்புமே பண்ணல. அந்த பையனை தெரியாம தான் நீ பிடிச்சி தள்ளி விட்ட. அவனுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது தப்பு தான். ஆனா இன்னமே உனக்காக நான் எந்த இடத்துலனாலும் நான் நிற்பேன் கீதா. ஏன்னா நீ தாண்டி என் உசுரே. அந்த நிமிஷம் நீ அழுதுகிட்டு நின்னதை என்னால் தாங்கிக்கவே முடியல. நிறையா வாட்டி நான் சின்ன பிள்ளைலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி அழுதுகிட்டு நிற்கிறாளே, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எவ்வளோ வாட்டி நான் என்னையவே கேட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் இதுக்கப்புறம் உன்னை அழுகாமல் நான் பார்த்துப்பேன் கீதா. என்னதான் சாப்பிடாம பார்த்துட்டே இருக்கீங்க? பிரியாணி சூப்பர், நீங்களும் அள்ளி சாப்பிடுங்க. சரி கீதா. இங்க பாத்தீங்களா தான், செம்ம சூப்பரா இருக்கு லெக் பீஸ். சரி சாப்பிடு. அதான் உங்களுக்கு? இல்லை கீதா, நீ சாப்பிடு. சரி அத்தா. அச்சோ, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது? எல்லா வேலையும் நேற்றே முடிச்சிட்டேன். அத்தைக்கிட்ட சொன்னால் திரும்பி ஏதாவது சண்டை போடுவாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது? தேனு. இதோ மாமா. என்னாச்சு தேனு? மாமா, இன்னைக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆகி 5வது நாள் ஆகுதுல்ல, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களாம். ஓ அப்படியா? அதுக்கு எதுக்கு இப்படி தாங்கிக்கிட்டு நிற்கிற? இல்லை மாமா, அத்தைக்கிட்ட சொல்லணும்ல, அவங்க கிட்ட சொல்லாமல் எப்படி போகிறது? நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் நான் நேற்றே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் மாமா. பாடுறா, எல்லா வேலையும் நைட்டே முடிச்சிட்டியா? ஆமாம் மாமா. அப்போ சரி, பிரச்சனை இல்லை. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? ஆனால் மாமா, என்னன்னு சொல்லுவீங்க? ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் சொல்லுவேன். இல்லை மாமா, அப்படி எதுவும் சொல்லாதீங்க. ஏன் தேனு? ஏன்னா இப்போ தானே போயிட்டு வந்தோம். திரும்பியும் போனால் எதுக்கு போகிறீங்க, என்ன போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீ சொல்கிறதும் சரிதான். வேற என்ன சொல்கிறது? பேசாமல் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவோமா? உங்கள் அம்மா வீட்டுக்கா? ஆமாம் மாமா, எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? உங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா? என்ன, உங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா? இல்லைத்த, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அம்மாவை பார்க்க போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன், அவனுக்கு வேலை வெட்டிலாம் கிடையாதா? உன் கூட ஊர் சுற்றுறது தான் அவனோட பொழப்பா இருக்குமா? மா, இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? நான் கோவப்படுறது இருக்கட்டும், அவ பாரு டெய்லி ஆனால் எங்கேயாவது வெளியில் கிளம்பிடணும். முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில் கிளம்புனா, இப்போ டெய்லியும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவ? இங்கே பாருமா, அவள் அவங்க அம்மாவை பார்க்க போறேன்னு நினைக்கிறா. உனக்கு என்ன, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போகணும். அவள் தான் ஆல்ரெடி பாத்திரம் தான் எல்லாமே விலைக்கு போட்டுட்டாலாமே. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? பாத்திரத்தை விலைக்கு போட்டுட்டா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தமா? யாரு சமைக்கிறது?
இங்க பாருமா, வீட்ல நீ இருக்க, சித்தி இருக்காங்க, கையல் இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் 3 பேரும் சேர்ந்து சமைங்களேன். அப்பாடி சாமி, அன்னைக்கு இப்படிதான் சொல்லிக்கிட்டே கிடந்தேன். அப்புறம் பெரிய பூகம்பமே வெடிச்சது. சும்மா இவளை வெளியே கூட்டிட்டுலாம் அலையாத. எனக்கு என்னமோ இவ வெளியில போறதுனாலதான் நம்ம குடும்பத்துக்கு இல்லாத கேடெல்லாம் வருதோ என்னமோ. என்னம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எவ்வளோ ஒருத்தி பணத்துக்காக அர்ஜுனை இந்த மாதிரி பண்ணா அதுக்கு ஏன் பொண்டாட்டி தான் காரணமா? உலகத்துல யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. விட்டா ரோட்ல போறவன் வாந்தி எடுத்ததுக்கு காரணமே தேனு தான் சொல்ல வருவ போல. இப்படியே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. அவ அப்படியே பாவப்பட்ட மூஞ்சி மாதிரியே வச்சுக்கிட்டு உன் கூட ஊர் சுத்த தான் கிளம்புறான். இருக்கிற காசையும் செலவு பண்ணிக்கிட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னா, இல்ல வெளியூருக்கு டூருக்கு கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலா? எப்ப பார்த்தாலும் உன்னோட பெரும் தொல்லையா இருக்குமா? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்குமா ஊடார வர? ஏப்பா சொல்ல மாட்டேன்? முன்னாடிலாம் நான் வந்தா எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பேன். இப்பெல்லாம் நான் ஊடார வரேன் கீடார வரேன்னு அப்படி இப்படின்னு பேசுறேன். உன்னைய நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வாமான்னு. நீ பாட்டுக்கு உனக்கு காதுல கேட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஏமா டெய்லி இலவு போட்டுக்கிட்டு இருக்க? இலவு போடுறேன், நான் தான் இலவு போடுறேன். எப்ப பாரு என்னையே தான் ஏச வேண்டியது. நான் உனக்கு இப்ப வேண்டாத அளவு போயிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்தி கையில பிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா தேவை. எல்லாம் முடிச்சிட்டோம்ல, அதனால நாங்க இப்போ உனக்கு தேவையில்லாம போயிட்டோம். அப்படித்தானே? எனக்கு தெரிஞ்சு நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு அப்படித்தானே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வேணும்னே தனியா போனா. அதே மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடக்குறேன், நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா போலான்னு பாக்குறியா? ஆமா, நான் தான் வந்து ஒரு ரூம்ல வந்து சண்டை போட்டேன். சும்மா போமா. அவளே என்னைக்காவது ஒரு நாள் தான் அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அது பொருட்களே அவனுக்கு. இங்க பாருமா, என்ன நடந்தாலும் சரி, நானும் தேனும் வெளியில போறது உறுதி. அது எங்க போறோம் எங்க வரோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உண்மையாலுமே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னமேட்டு என் ரூம் கதவை தட்டிட்டு வா. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். மாமா, ஏன் மாமா அவங்கள்ட்ட இவ்வளவு கோவமா பேசுனீங்க? பின்ன என்னென்ன பேசுறாங்க பாரு. நம்ம எதுக்காக பேசுறோம்? ஒரு நிமிஷம் இருத்தேன்னு கதவை லாக் பண்ணிட்டு வரேன். சரி மாமா. அத்தையே என் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல. நான் எப்போதும் அவங்களுக்கு வேலை செய்கிற மிஷினாக தான் இருந்திருக்கேன். காலையில் எந்திரிச்சா வேலை, சமைக்கணும், துவைக்கணும், விளக்கணும், வீட்டை கூட்டணும், துடைக்கணும். ஒரு மனுஷியா கூட என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே. ச்சே.